கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் இந்த ஒற்றைப்படை இரவை நாம் தேட ஆரம்பித்து விட்டோம். அதனுடைய முதல் கட்டமாக நாம் தொழுதோம், கியாமுல் லைல் தொழுதோம். ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் பேச இருக்கின்றோம். நம்ம சுற்றி உலகத்தில் என்ன நடக்கின்றது, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், போன மாதம் வரைக்கும் ரெகுலராக வீட்டுக்கு வர கேஸ் சிலிண்டர் நமக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. புக் பண்ணவும் வீட்டுக்கு வருது. ஆனால் இன்று வருமா என்ற ஒரு கேள்விக்கு உள்ளாகிவிட்டது. அடுத்து நாம் வாகனங்களுக்கு போயிட்டு இருப்போம், நம்மளுடைய வாகனங்களை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் இப்ப இருக்க சூழ்நிலை போனது என்று சொன்னால், வாகனங்களை நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாதிரி. ஒரு சின்ன பிரச்சனை ஒரு இடத்துல நடக்கின்றது சொன்னால் நமக்கு அது சின்ன பிரச்சனை, ஆனா அங்க இருப்பவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை நடக்குது என்று சொன்னால் உலகமே அதற்காக ஒரு விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரே நேரத்தில் உலகம் இயங்குவது நின்று விட்டது என்று சொன்னால், மலைகள் எல்லாம் தூடுகளாக ஆகிறது என்று சொன்னால், கடல்கள் எல்லாம் ஒரு ஆவியை போல வேப்பர்ஸ் போல ஆகிவிட்டது என்று சொன்னால், வானங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டது என்று சொன்னால், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னார் நம்முடைய நிலையம், எல்லா உயிரினங்களும் அழிந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலையம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு இயற்கையோடு தான் படைச்சிருக்கோம். ஒரு ஆரம்பத்தை அல்லாஹ் இதற்கு உருவாக்கினான், அதே நேரத்தில் ஒரு முடிவையும் அல்லாஹ் இதற்கு உருவாக்கினான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கியவர், படைத்தவர், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவர், சொர்க்கம் நரகம் இதை படைத்தவர், எல்லாம் எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அதே போன்று முடிவும் அல்லாஹ் ஆரம்பத்திலே உருவாக்கி விட்டான். அந்த முடிவுக்கான அறிகுறிகளை, அதற்கான சயின்ஸ் அறிகுறிகள் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லியும் விட்டான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் சொன்னார்கள். சில விஷயங்கள் அவர்கள் வாழும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பிறகு என்னென்ன நடக்கும் என்று சொன்னார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதரால் இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியும் என்று சொன்னார். அவருக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதரை தவிர வேறு யாராலும் சொல்லியிருக்க முடியாது. அதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. குர்ஆனில் ஒரு வசனம் வருகின்றது, சூரா கமர்ல வருகின்றது. அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் ஒன் ஷக்கல் கமர், நிலவு பிளக்கும் என்று சொன்னான் அல்லாஹ். நிலவு பிளக்கும் என்று சொன்னான் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்துல பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது காஃபிர்கள் எல்லாம் கேட்டாங்க, பல அதிசயங்களை கேட்க சொன்னாங்க. இதை செஞ்சு காட்டுங்களேன், அதை செஞ்சு காட்டுங்களேன், இப்படி பண்ணுங்களேன், அப்படி பண்ணுங்களேன் என்று சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த லெவலுக்கு போயிட்டாங்க, அங்க இருக்கிற அந்த நேர்ல 2ஆம் பிள்ளை உங்களை அங்க ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சேலஞ்ச் செய்து தங்களுடைய இரு விரலால் நிலவை பிளந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்புலிமா கதெல்லாம் இல்லை, ஹிஸ்டாரிக்கலா இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இங்கிருந்து அரேபியா 4500 கிலோமீட்டர், நம்ம இந்தியாவில் சற்றே குறை. நம்ம இந்திய மன்னனுடைய அரசர் சேர பெருமாள் அவருடைய பேர், அங்க நிலவு பிளந்ததை பார்த்து இங்க இருந்து அரேபியா வரைக்கும் போய் இஸ்லாத்தை ஏற்றார். அவரும் அதை பதிவு செய்து உள்ளார், அவருடைய தோழர்களும் அதை பதிவு செய்து உள்ளார்கள். இந்த வருகையை அங்க இருக்கக்கூடிய அரேபியர்களும் பதிவு செய்துள்ளார்கள். காலம் கடந்தும் ஒரு விஷயம் இருக்குது என்று சொன்னார் என்னுடைய அடையாளம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், நாம் இது ஆழமாக சிந்திக்கணும். புஇத்து, நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஆனா வஸ்ஸாஅத்து கஹாத்தை, அந்த நேரமும் அனுப்பப்பட்டுள்ளது. புஇத்து, நான் புஇத்து என்று சொன்னால் வெளியாகுதல், வருகின்றது அப்படின்ற அர்த்தம் அதுக்கு.
நான் எப்படி வந்தேனோ உங்களிடத்துல அதே போன்று அந்த நேரமும் மறுமை நாளும் வரும். அந்த கஹாத்தை உங்களுக்கு அர்த்தம் சொன்னார். 2 விரல்களை ரசூலுல்லாஹ் காட்டினார். 2 விரல்களை போல நான் வந்துட்டேன், அடுத்து மறுமை வரும், எனக்கு அடுத்து அதுதான் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இப்ப என்ன தலைப்புக்குள்ள பேச போகிறோம் என்ற ஒரு சின்ன ஒரு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 இரவுகளும், இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளும் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய அடையாளம், அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு முஸ்லிம்களாகிய நமக்கு வேண்டும். அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறதா இன்ஷா அல்லாஹ் இந்த 5 இரவுகளை நம்ம பிளான் பண்ணி இருக்கோம். அதுல முதலாவதாக இந்த முதல் நாள்ல நாம் என்னென்ன நடந்தது இதற்கு முன்னால் அதனுடைய ஒரு சில விஷயங்களை தான் முதல் நான் சொன்னேன். நிலவு பிளந்து அதற்கடுத்து இப்ப நான் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை, மறுமையினுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் ரசூலுல்லாஹ்வுடைய வருகை. அது ரசூலுல்லாஹ் பதிவும் செய்திருக்கிறார்கள். அதுதானே காசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல மக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது மறுமை ஏற்படும், மறுமை எப்போ ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்ஸா ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா இலா ரப்பிக முன்தஹா. அந்த நேரம் யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி, அந்த நேரம் ஐயான முர்ஸாஹா, எப்ப நிகழும் என்ற அந்த விஷயம் என்பதை அல்லாஹ் மட்டுமே உறுதியாக இருக்கும். அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். சில பேருக்கு அதுல ஒரு பெரிய ஆர்வம், இதை பார்க்கும் பொழுது, ஏன்னால் இது நாள் வரைக்கும் அவர்கள் கதைகளிலையும் புராணங்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்ற அந்த கியூரியாசிட்டிங்க, இந்த மறுமை நாள் எப்போ வரும் சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம். ஆனால் அது ஆர்வம் அல்ல, மாறாக நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய டெட்லைன். நம்மளால அது வரைக்கும் தான் நம்முடைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்க முடியும். அது வந்து விட்டது என்று சொன்னால் அங்க வணங்குவதற்காகவோ அதுக்கான எந்த நேரமும் கிடையாது. மாறாக கேள்வி கணக்கான நேரம் வந்து மறுமை நாள், அந்த கியாமத்துடைய நாள். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அதனுடைய உறுதியான இடத்தை அறிந்து அல்லாவே சொல்கின்றான். ஆனால் அதற்கான சில அறிகுறிகளை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படியே நம்மளை படைச்ச நம்மளை அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி இருங்க அப்படி மட்டும் சொல்லாமல், இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்க மட்டும் என்று சொல்லாமல், அதனுடைய முடிவுக்கு முன்னால் ஒரு சில அறிகுறிகள். எப்படி ஒரு வண்டி போகும்போது ஒரு வண்டி டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு ஒரு வண்டி போகுது என்று சொன்னால் அதனுடைய கடைசியில் அப்படி நிற்கும்ல, ஒரு மாதிரி வண்டி அடைக்கும், ஒரு மாதிரி இன்ஜின் ஹீட் ஆகும், இதுக்கு மேல வண்டி போகாது அப்படின்னு சொல்லி சைன் வர மாதிரி நம்ம புரிதலுக்காக, அதே போல இந்த பூமி, இந்த துனியாவுடைய வாழ்க்கை, இது உண்மைய வாழ்க்கை, இது முடியும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அது எல்லா விஷயங்களையுமே அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் நீண்ட நேரம் அது பெரிய தலைப்பு. ஆனால் நம்ம இங்க கூடியிருக்கக்கூடிய ஒரு நேரம் சில நேரங்கள் தான். அதனால் இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம முன்ன வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பிரித்தார்கள். 100க்கும் அதிகமான சிறு அடையாளங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார். 100க்கும் அதிகமான சிறிய அடையாளங்கள், 1 2 இல்லை, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், ஏகப்பட்ட சிறிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். அதை 2ஆக பிரிப்பார்கள். அஷ்ராத்துல் அஸ்கார், அஷ்ராத்துல் அக்பார் என்று பிரிப்பார்கள். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்கள் என்பது காலமாக பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றது. பெரிய அடையாளங்கள் என்பது மறுமை நாளுடைய நெருக்கத்தில் தான் நடக்கும் என்று சொன்னார் ரசூல். அதை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அதுல ஒரு அடையாளம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், இந்த தஸ்பியுடைய மணி கோன்ற அந்த ஒரு தஸ்பி இருக்கும், நம்ம வச்சிருக்கோம் மணிக்கு, அது கட்டாயி எப்படி வேகமா கீழே விழுகுமோ அதே போன்று ஒன்று நடந்தால் இன்னொன்று சொல்லி வேகமாக அடைக்க. நம்ம நினைத்து பார்த்ததுக்குள்ள இவ்வளவுமே நடந்துருச்சா,
அப்படி நினைக்கிறதுக்குள்ள எல்லா விஷயங்களும் என்று முடிந்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சிறிய அடையாளங்கள் எப்படி எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே போன்ற சிறிய அடையாளங்களுக்கு இன்னொரு விஷயங்களும் சொன்னார்கள். அதனுடைய ஆரம்பம் எதுவாக இருக்கும், அந்த அந்த சிறிய அடையாளங்களுடைய ஆரம்பம் எதுவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சித்த பைன எதைய சாத்தி. 6 விஷயங்களை ரசூலுல்லாஹ் வச்சாங்க. 6 விஷயங்கள். மௌத், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சொன்னார். என் மரணம் தான் அதனுடைய ஆரம்பம், என்னுடைய மரணம் தான் அதனுடைய ஆரம்பம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 23 ஆண்டுகள் கழித்து ஜெருசலத்தை அமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். 20 ஆண்டுகளை, ஒரு 10-15 ஆண்டுகள் சற்றே குறை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஜெருசலத்தை பிடிக்கின்றார்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அடையாளங்கள் நடக்கல. இதுல முக்கியமாக குறிப்பா சொல்லப்பட்ட ஒரு சில அடையாளம். பசரா, ஹிஜாஸ் ஒரு பகுதி இருக்கு. அந்த ஹிஜாஸில் உள்ள எரிமலை வெடித்து பசராவில் உள்ள ஒட்டகத்தினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மடிகளுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப நுட்பமா கையாளும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு என்பது சமகாலத்தில் இருக்க மக்களுக்கு அது புரியும். அவங்க புரிந்தால்தான் வருங்கால மக்களுக்கு அதை எடுத்து வைக்க முடியும். அதே நேரத்துல வருங்காலத்துல வரவங்களுக்கு அது புரியணும். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே நமக்கு தெரியலையே அப்படின்றது நமக்கு தெரிந்து விடக்கூடாது. அப்படி 2 மக்களையுமே ரசூலுல்லாஹ் புரிதலுக்கு உள்ளாக்கணும். 1400 வருஷங்களுக்கு முன்னால மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதையும் ரசூலுல்லாஹ் கையாளணும். அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வரக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹ் கையாளணும். இப்படி 2 விஷயங்களை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகம் என்பது ஆச்சரியமா இருக்குது. ஹிஜாஸ், இந்த இடத்துல எரிமலை வெடிக்கும், அந்த எரிமலை வெடித்து பஸ்ராவில் உள்ள ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த கழுத்துல இருக்க சங்கையில தெரியும் சொன்னாங்க. வேல்கணம் எப்படி வெடிக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எரிமலை வெடிக்கும் பொழுது வானத்தை பார்த்த மாதிரி வெடிக்கும். வானத்தை பார்த்த மாதிரி தான் அது வெடிக்கும். அதுல வேல்கண எக்ஸ்ப்ளோஷன் வானத்துல நேரா இருக்கும். இது அடித்த வேகத்துல வானத்தினுடைய அந்த உச்சி அது வரைக்கும் போகிறது. ஹிஜாஸுக்கும் பஸ்ராக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வித்தியாசம். இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கும் பொழுது இது வெடித்து அவ்வளவு உயரம் போனது. அந்த உயரம் போய் பஸ்ராவோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டங்களுடைய கழுத்துல இருக்க சங்கிலியில அந்த வெளிச்சத்தில் அங்க இருக்க மக்கள் அதை பார்த்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வெடிப்பு. அந்த இடமே இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்தை போயிட்டு நீங்க கூகுள் மேப்ல ஹிஜாஸ்னு அப்படி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை சுத்தி உள்ள பல கிலோமீட்டருக்கு எந்த புற்பூண்டுகளுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கருப்பா இருக்கும் அந்த இடம். அன்னைக்கான அந்த ஒரு பாதிப்பு இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. இதுல முக்கியமானது இருக்கு. குள்ளமா இருப்பவர்கள், முகம் மஞ்சள் நிறமுடையவர்கள், கண்ணை கொஞ்சம் சிறிதாக இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களிடத்தில் போர் செய்யாமல் மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். இது கொஞ்சம் புதுசு. புதிய மக்களுடைய வருகையை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுகின்றார்கள். யாராக இருக்கும்? முஸ்லிம்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. ஹதீஸ் நாளுக்கு நாள் கடந்து கொண்டே போகிறதா இருக்குது. யார் இந்த மக்கள் என்று சொன்னார்? உலகத்துல பெரிய அளவுல கொலை அப்படி நடந்து என்று சொன்னால் முதல்ல இது மங்கோலிய பேரரசு, செங்கிஸ்கான் தலைமையில உருவான அந்த மங்கோலிய பேரரசு உலகம் முழுக்க பாருங்க. அவர்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னார்? அவர்கள் குள்ளமாக இருப்பார்கள், ஒரு மஞ்சள் நிறத்துல முகம் உடையவங்க, கண்கள் சின்ன சின்னதாக,
இப்படி இருக்கக்கூடிய மக்களாக இவர்கள் தான், உலமாக்கள் இவர்களை தான் சொல்கின்றார்கள். இவர்களுடைய அந்த போர், இதை பற்றி ரசூலுல்லாஹ் அப்ப அறிவிக்கிறாங்க. அந்த போருடைய அவங்களுடைய அந்த போர் படையெடுப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், அங்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட சைனா, அந்த மங்கோலியா, இன்னைக்கும் அந்த மங்கோலியாங்கிற ஒரு நாடே இருக்குது. அங்க ஆரம்பித்த அந்த பகுதியில இருக்கக்கூடிய மொத்த ஏசியாவுமே அவங்க பிடிக்கிறாங்க. அடுத்து உலகத்திலே பேரரசுல இருக்கக்கூடிய இடத்துல முதலாவா செங்கிஸ்கான் இருக்க, உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னனாக இருக்கிறாங்க இந்த 1400 வருஷங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய நாடுகள்ல அவருடைய படையெடுப்பு வருது. இஸ்லாமிய நாடுகள்ல அவருடைய படையெடுப்பு வரும். 40 ஆண்டுகள் பகதாதுல பாங்கே சொல்லல. பகதாதுடைய மண்ணுல பாங்க சொல்ல முடியாத ஒரு நிலை, அதானே கிடையாது. 40 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய வழிபாடு தரங்கள் தான். அதுக்கான எந்த ஒரு அந்த வணக்க வழிபாடுகள் தான் அங்க அமல்ல. முஸ்லிம்கள் பிரைவேட்டா தான் வணங்கிட்டு இருக்காங்க. பகதாதுல பாங்க சொல்ல முடியாது. பகதாத் என்பது இன்னைக்கு ஈராக்குடைய கேபிட்டல், அன்னைக்கு அது கூஃபாவுடைய பகுதி, பிற்கால பகதாத் என்று மாற்றப்படுகின்றது. பகதாத் என்பது இஸ்லாமிய வரலாற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி, அவ்வளவு ஒரு முக்கியமான செல்வமிக்க ஒரு சிட்டி. இந்த இடத்த இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் என்று, அதுக்கப்புறம் அங்க நடந்த ஒரு சில விஷயங்கள் சொன்னா, மங்கோலியர்கள் அங்க போர் எடுத்து வராங்க. இதையும் இதோடு சேர்த்து சொல்லலாம். போர் எடுத்து வரும் பொழுது அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பிடிச்சிடுறாங்க. கடைசியா அரசரையும் பிடிச்சிடுறாங்க. அந்த நாட்டுடைய அரசர் அவர் ஒரு இஸ்லாமியர் தான். அவர் இடத்துல ட்ரெஷர்ஸ்ல எங்க இருக்கு, கஜானாலாம் எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் ஒரு சீக்கிரட்டா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு பாக்குறாரு, தங்க காயின்கள் மலை அளவுக்கு குமிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் மலை அளவுக்கு குமிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வார்த்தையை ஒரு முஸ்லீம் பார்த்து முஸ்லீம் அல்லாத இடத்துல கேட்கணும். ஆனா அவர் முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீமை பார்த்து கேட்கிறார், இவ்வளவு சேர்த்து வச்சு என்னதாண்டா பண்ண போறீங்க? அவங்க வந்து அளவுக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த காசை வச்சு அவரையே அவரால் பாதுகாக்க முடியும். அந்த அரசியை பிடித்து விடுகின்றார்கள். பிடித்து அந்த இடத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் பரவும். மங்கோலிய அரசர்கள் பற்றி, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய செங்கிஸ்தானோட மறைவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளர்ச்சி ஏற்பட்டு அவங்க முடிவு. அதுல வரக்கூடிய அரசர்களும் பலரும் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றனர். இதே மாதிரி எத்தனை அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் நிறைய ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. கலீஃபாக்களுடைய மரணம், எனக்கு பிறகு கலீஃபாக்களுடைய மரணங்கள் எப்படி இருக்கும், தனக்கு பிறகு 40 ஆண்டுகள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள். 40 ஆண்டுகள் சிரியா அதே மாதிரிதான் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சிகள் இருந்தது. 2.5 வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அடுத்து 10 வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கடுத்து 13 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 4 ஒரு 6 வருஷம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருக்காங்க. ரசூலுல்லாஹ்ல இருந்தே கணக்கு, அந்த ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி என்பது 40 ஆண்டு. இந்த 40 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய முடிஞ்சது. ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 ஹலீஃபாக்கள். இப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட அடையாளங்கள், இந்த ஒரு சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிக்கொண்டே போனார்கள். இப்போ இருக்க வரைக்குமே ஒரு 200க்கும் அதிகமான சஹீஹான ஹதீஸுகள் உண்டு மறுமை நாடு நெருக்கத்தை பற்றி பேசுவதற்கு. ஆனால் இந்த முதல் நாளில் மறுமையினுடைய விஷயங்களை நம்ம எடுத்து வைக்கணும். ஆனா இதுல நம்ம ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து இருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு தலைவரை கீழே நாம் தொண்டர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் ஒரு முஸ்லீமாக தெரிஞ்சுக்கணும், பிறரிடத்துல அதை தெரியப்படுத்தணும். இது நடக்கும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொலைகள் அதிகமாகும் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் வர நாட்கள்ல அதை பத்தி நம்ம இன்னும் அதிகமாக இருக்கும். முதல் நாள் ஒரு முன்னுரையை போல் கொலைகள் அதிகமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இம்மொராலிட்டி, மக்கள்
ஒரு ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம அது கண்ணால பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துல வியாபாரத்தில் வட்டி இருக்கும் என்று சொன்னார்கள். வட்டியை தான் ரசூலுல்லாஹ் வாழும் காலத்தில் அடிச்சிட்டாங்களே. கடைசியாக ரசூலுல்லாஹ் இறுதி பேருரையின் போது எல்லாம் பேசி முடிச்சு விட்டு, நான் உங்களுக்கு வட்டியை ஹராமாக்கி விட்டேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த வட்டி கணக்கு, அவங்க ஒருத்தருக்கு வட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த கணக்கை இங்கேயே என் காலுக்கு அடியில நான் புதைக்கிறேன், ரத்து செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரத்து செஞ்சாங்க. இனி இந்த சமுதாயத்தில் வட்டி வருமா என்று கேட்டார். இன்னைக்கு வட்டி இல்லாத ஒரு வியாபாரமே இல்லாத ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி, எல்லா இடத்துலயும் புதிய புதிய முறையில புதிய புதிய வகையில வட்டி. இவ்வளவு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வரக்கூடிய இந்த 4 நாட்கள்ல நாம நிறைய இதை பத்தி பேசுறதுக்காக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்க இருப்பவர்கள் எல்லா இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் நடந்து இந்த அஷ்ராத்து சகோதர இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சுகுரா நடந்துட்டு இருக்கு. ஆனால் குப்ராவினுடைய பல அவேர்னஸை இல்லாத அளவுக்கு முஸ்லிம்களாக நாம இருக்கோம். தஜ்ஜாலுடைய வருகை, அதற்கு முன்னால் இமாம் மஹதியுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜுடைய வருகை, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, துகானுடைய அந்த புகை, ஒரு புகை மெல்லிய புகை வரும் என்று சொன்னார்கள். காபா இடிக்கப்படும் என்று சொன்னார்கள். மதீனா மக்கள் வராமல் அப்படியே ஒரு பாலடைந்த இடமாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். சூர் ஊதப்படும். இவ்வளவு விஷயங்கள், இந்த எல்லா விஷயங்களும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் சொல்லும் பொழுது அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை கண் கூட பார்க்கிறோம், நடக்கிற விஷயங்கள் நம்மளால நம்ப முடியுது, ஏற்றுக்க முடியுது. தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவருக்கும் ஒரு புரிதல் ஏற்படுது. ஒரு இஸ்லாமிய அல்லாதவர் கூட இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கிறார். ஆனால் 1400 வருஷங்களுக்கு முன்னால் சூரியன் மேற்குல இருந்து உதிக்க என்று சொன்னா யார் நம்புவாங்க? ஆனா இன்னைக்கு அறிவியல் சொல்லுது, ஆம், சூரியன் மேற்குல இருந்து உதிக்கலாம். அதோடைய ஆக்சஸினுடைய அதனுடைய கோடு அது திறம் புரண்டுச்சுன்னு சொன்னால் அது மேற்குல இருந்து உதிக்கும். பூமி இப்படி சுத்ததுக்கெல்லாம் அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தம். அதுக்கு அதான் அர்த்தம். தஜ்ஜாலுடைய வருகையை பத்தி பேசினோம். எல்லா நபிமார்களும் வரும் எச்சரிச்சாங்க தஜ்ஜாலை பத்தி. எப்படி வந்துச்சு, எப்படி தஜ்ஜாலை மீட் பண்ணாங்க, தஜ்ஜாலுடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்ல அதனுடைய விஷயங்களை நாம் பேசுவோம். ஆனால் இன்று தஜ்ஜாலுக்காகவே உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். வருகைக்காகவே இவ்வளவு போரும் அதற்காக நடக்கின்றது. முஸ்லிம்களுக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏன் இவ்வளவு போர் நடக்குது? ஏன் இஸ்லாமிய நாடுகள் மட்டும் குறிப்பிட்டு தாக்கப்படுகின்றது? முஸ்லிம்கள் மட்டும் ஏன் உலகத்துல எல்லா மூலையிலையும் எல்லா ஆட்சியாளர்களும் முஸ்லிம்களை கார்னர் பண்றாங்க ஏன் என்ற விஷயம் பல மக்களுக்கு தெரியாம இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு கூட்டம், ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் தஜ்ஜாலுடைய வருகைக்காகவே இவ்வளவு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்கள், வரக்கூடிய இந்த வாரங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த நாட்கள் 23, 25, 27, 29 இந்த நாட்கள் இந்த விஷயங்களை நாம் பேசுவோம். ஆனால் குறிப்பாக இந்த நாளில் இந்த ஒவ்வொரு ஒற்றைப்படையிலும் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டாங்க. எப்படின்னு சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 83 ஆண்டுகளுக்கு ஒரு வணக்கசாலி. 83 ஆண்டுகள் அல்லாஹ் வணங்கிட்டே இருந்தார். வணக்கம் மட்டும் 83 ஆண்டுகள். அவருடைய வாழ்க்கை அதை விட அதிகம். ஆனால் அவர் அல்லாஹ் வணங்கிய டைம் மட்டும் 83 வருடங்கள். இவ்வளவு வருஷம் அவர் அல்லாஹ் வணங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் தான் ஒரு மனசு கஷ்டம். நம்மள எத்தனை பேர் 83 வருஷம் வாழப்போம் அப்படின்ற ஒரு மனக்கவலை. அப்பொழுதுதான் இந்த சூரா இறங்கியது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நாம் இந்த குரானை இறக்கணும். நல்லா குரானை பற்றி பேசணும். எந்த இரவு? லைலத்துல் கத்ர். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா?
லைலத்துல் கத்ரி ഖൈറും മിൻ അൽഫി ഷഹർ, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. சஹாபாக்கள் இதை கேட்ட உடனே சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்னால ஒரு தனி நபர், ஒரு தனி சஹாபி 83 வருடங்கள் அல்லாஹ்வை வணங்க முடியுமா அப்படின்ற ஒரு கவலையை அல்லாஹ், அவங்களுடைய கவலைக்கு எப்படி எல்லாம் மருந்து கொடுத்தான் என்று சொன்னார். நீங்க வருஷம் வருஷம் நீங்க வாழ்ற காலத்துல எல்லாம் இதை தேடினீர்கள் என்று சொன்னால் பல 83 நீங்க தாண்டிருக்கும். 1000 மாதங்கள் என்பது 83 வருடங்களை விட அதிகமானது. கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகும் 1000 மாதங்கள். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் சொன்னா 10 வருஷத்துக்கு 120, அப்படியே கணக்கு போட்டோம்னா 83 வருடம் இருக்கு. ஒரு லைலத்துல் கத்ர் இரவை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் 83 வருடங்கள் நன்மை செய்ததற்கு சமமாகும். நம்ம வாழ்ற காலத்துல எத்தனை ரமலானை கடந்திருக்கும். எல்லா ரமலான்லையுமே நம்ம லைலத்துல் கத்ர் இரவை தேடி இருந்தோம் என்று சொன்னால், அதை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தோம் என்று சொன்னால், நாம் எனக்கு பல கதிர்களை பெற்று பல நன்மைகளை அடைந்திருப்போம். எனவே சகோதரிகளே, இந்த நாள், இந்த நேரம், அந்த 5 நாட்கள் எப்போவோ கூட இருக்கும். அல்லாஹு அஅலம், கருத்து வேறுபாடுகளை தாண்டி 5 நாள் அல்லாஹ் வழங்கும், பிரச்சனையே இல்லை. அந்த 5 நாட்கள் வருஷம் ஃபுல்லா அல்லாஹ் நம்மள இந்த ஒரு இது நமக்காக தான் அந்த நாள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத். அதன் காரணமா நம்ம இந்த இரவுகளை வீணாக்கி விடக்கூடாது. வணங்கணும், அல்லாஹ்விடத்தில் திக்ரு செய்யணும், அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறணும். இந்த நாள்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு துவா இருக்கு. இதை சொல்லி நான் நிறைவு செய்து விடுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் கத்ருடைய இரவை பெற்றுவிட்டேன்னு சொன்னா என்ன அல்லாஹ்விடத்துல கேட்கறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூலி நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் என் பாவத்தை போக்கி விடுவாய், துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, நீ பாவத்தை போக்குவதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், ஃபஅஃபு அன்னி, எனவே என்னுடைய பாவத்தை போக்கி விடுவாய். மக்ஃபிரத்துக்கும் அஃப்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம இஸ்திக்ஃபார் செய்கிறோமே, அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மன ரீதியாக நம்ம கேட்கும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஆனால் நம்மளுடைய ஏடுகள்ல இவர் இந்த பாவத்தை செய்திருக்கின்றார், இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த துவா அந்த இடம் போக்கிடும். என்ன ஆகும் என்று சொன்னால், நீங்க அல்லாஹ்விடத்துல இப்ப பாவம் மன்னிப்பு கேட்கல, மாறாக பாவத்தை மன்னித்து அதை என்னிடத்துல இருந்து போக்கி விடு என்று நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அதன் காரணமா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்முடைய ஏடுகள்ல அந்த ஒரு செயலையே இல்லாம ஆக்கிடுறோம். நாம் அந்த செயலையே செய்யாத ஒரு எப்பராகி விடுகிறோம். அது எல்லாத்துக்குமே நம்ம பொதுவாக கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடுகிறது. பாவமே இல்லாத ஒரு நிலைக்கு ஒரே ஒரு இரவில் நாம் மாற்றி விடுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த கத்ருடைய இரவை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குங்கள், இறையச்சத்தோடு அல்லாஹ்வை நெருங்குங்கள். அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அல்லாஹ்வையும் கபூல் செய்தவர்கள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, இந்த சஹர்னுடைய ஏற்பாடு என்பது நம்முடைய பள்ளிவாசலில் செய்யவில்லை. இப்போ இதை தொடர்ந்து வித்ருடைய தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அதை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பாக நம்முடைய வீடுகளுக்கு செல்லும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.